பதிலுரை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் 10வது முறையாக மானிய கோரிக்கையில் பதில் சொல்லுகின்ற வாய்ப்பை வழங்கிய எங்கேயோ ஒரு கிராமத்திலிருந்து விவசாயியாக நெசவாளியாக இருந்த என்னை இன்றைய தினம் ஒரு சட்டமன்றத்தில் 10வது முறையாக மானிய கோரிக்கை பதில் சொல்லுகின்ற வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தாய், எங்கள் குடும்ப தெய்வம், இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை நான் வழங்குகின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் நலத்திட்ட உதவிகள் மட்டுமல்ல, உதவிகள் கிடைக்காத வீடே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கும், மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் எந்த குடும்பத்திலுமே மருத்துவ சிகிச்சை பெறாத குடும்பமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களையும் அதே போல் 1.5 கோடி கழக தொண்டர்களையும் பாதுகாத்த இதய தெய்வம் எங்களோடு இல்லை என்றாலும் கூட அவருடைய உயிரோடும் உதிரத்தோடும் அவருடைய நல்ல ஆசையோடும் இந்த தினம் நாங்கள் 10வது முறையாக இந்த மானிய கோரிக்கையில் பதிலளிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். வயிற்று பசியோடு இருந்தால் பிள்ளைகளுக்கு படிப்பு வராது என்று அந்த பிள்ளைகளுக்கு சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வழியில் பெண் குழந்தைகள் பிறப்பதே பாவம் என்று கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்பட்ட நிலைமையை மாற்றி தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்து மகளிர் சமுதாயத்தை மேலோல செய்த எங்கள் இதய மாண்புமிகு அம்மாக்களை வணங்குகின்றேன். ஆனால் அம்மாக்கள் ஒவ்வொரு திட்டமும் கழகத்தினர் மத்தியில் மட்டுமல்ல, தமிழக மக்களின் இதயத்திலும் இது போன்ற திட்டங்கள் கொண்டு வந்த காரணத்தினால் இதயத்திலேயே குடிகொண்டு இருக்கின்றார்கள். அம்மாக்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் கூட அவருடைய திட்டங்கள் இன்றும் உதவிகள் சொல்லுகின்ற அளவிற்கு அந்த திட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஒரு தாய் பிரசவ வலியால் துடித்தார். மருத்துவர்கள் வந்து அந்த பிரசவம் பார்த்தபோது இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றது. இரட்டை குழந்தைகள் பிறந்ததுக்கு பின்னால் அந்த குழந்தை அசைவில்லாமல் இருக்கின்றது. அந்த தாய் ஞாபகம் வந்ததுக்கு பின்னால் அந்த குழந்தையினுடைய அசைவில்லை, அந்த குழந்தை இறந்ததாக நினைத்து அந்த தாயிடம் சொல்லி அதற்கு பின்னால் உண்டான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அந்த வகையிலே மருத்துவர்கள் நினைத்தது போல் அந்த தாய் சுயநினைவு வந்ததுக்கு பின்னால் அவர் இடத்திலே சொல்லுகின்றார்கள், அந்த குழந்தையில் 2 குழந்தைகளும் சுயநினைவு இல்லாமல் இருக்கின்றது, அவர்களுக்கு உயிர் இருப்பதாக தெரியவில்லை என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த தாய் கதறி அழுதி கொண்டு அந்த 2 குழந்தைகளையும் மார்பிலே அணைத்து, நான் என் வயிற்றில் இருக்கின்ற போது அந்த உணர்வை உணர்ந்திருக்கின்றேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக உணர்வு இருக்கும் என்று கதறி அழுத போது அந்த குழந்தைகள் 2ம் வீரென்று கத்தியதாம். அதை பார்த்து மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்களாம். அதை போல்தான் இன்றைய தினம் எங்கள் அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் கூட அதை போன்று எங்களை வளர்த்திருக்கின்றார்கள், ஆளாய்த்திருக்கின்றார்கள். அவர் இல்லை என்றாலும் அந்த உயிரோட்டம் இருக்கின்ற வகையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தையும் அதே போல துணை முதலமைச்சர் அவர்கள் இருவரும் இந்த கழகத்தையும் ஆட்சியும் உயிரோட்டமாக வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அம்மா அவர்கள் எங்களுக்கு வளர்த்திய அந்த வளர்ப்பு தான் இந்த இயக்கத்தை இன்னமும் 100 ஆண்டு காலம் என்று சொன்னார்களே அதை நிறைவேற்றி காட்டுகின்ற வகையில் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல அம்மா அவர்கள் தொழில்துறை மாநாட்டை நடத்தினார்கள். முதலாக நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற போது தொழில்துறை மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டின் வாயிலாக வெளிநாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் தொழில் துவங்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறந்த மாநிலம் என்பதை அன்றைய தினம் எடுத்து காட்டினார்கள். அந்த வழியிலே வந்த மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் அதே போன்று தொழில்துறை மாநாட்டை நடத்தி இன்று இந்தியாவிலேயே தமிழகம்தான் தொழில் சிறந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அம்மாக்கள் போட்ட விதை இன்றைய தினம் தமிழகத்திலே தொழில்கள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தொழில்கள் சிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அம்மாக்களும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் அம்மாக்கள் எங்களை வளர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அம்மாக்கள் எங்களுக்கு பின்னால் இந்த ஆட்சியும் கழகம் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள், அதில் ஆசைப்படுவது தப்பும் இல்லை. ஆனால் எங்களுடைய இயக்கத்தை எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் என்று வந்தால் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ இந்த ஆட்சியை இந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிலரெல்லாம் இருந்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து தான் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் இந்த ஆட்சியை 3 ஆண்டுகள் முடித்து 4வது ஆண்டாக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் அம்மாவுடைய நல்லாட்சி இருக்கின்றது. அந்த வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான அந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த நல்லாட்சிக்கு
2021ஆம் ஆண்டும் இதே ஆட்சி தான் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த தினம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று தமிழகத்தில் எத்தனை திட்டங்கள் இன்று காவேரி காப்பாளர் என்று கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு சிலரெல்லாம் விவசாயி என்று சொல்கிறார் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். விவசாயி என்ற காரணத்தினால்தான் இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக கொண்டு வந்து அந்த மண்டலத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல, காவேரி காப்பாளர் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் உண்மையான விவசாயி என்ற காரணத்தினால். நான் கேட்கின்றேன், நான் வாதத்துக்காக சொல்லவில்லை. நீங்களும் 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீர்கள். இங்கே 2006 2011 ஆட்சியில் இருந்தீர்கள். இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்தது. நீங்கள் விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அன்றைய தினம் அந்த வேளாண் மண்டலத்தை அறிவித்திருக்கலாமே. நாங்கள் அறிவித்த திட்டத்தை, மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அறிவித்த திட்டத்தை இன்றைய தினம் குறை சொல்லுகிறீர்களே. அதற்காக நான் சொல்லினேன், அரசியலுக்காக சொல்லவில்லை. இன்று குடிமராமத்து நாயகனாக இருந்து, காவேரி காப்பாளராக இருந்து, ஒரு விவசாயிக்குத்தான் விவசாயியுடைய கஷ்டம் தெரியும் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற வகையில் ஒரு நல்ல ஆட்சியை இன்றைய தினம் கொடுத்து தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான காலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஜல்லிக்கட்டு நாயகன், தென்பாண்டி சிங்கம் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அமைதியின் உருவம் அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களையும் நான் இந்த நேரத்திலே வழங்கி, இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை, சட்டப்பேரவைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்திலே முக்கியமான 3 பிரச்சனைகள் இருக்க வேண்டும். ஒன்று சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், ஒன்று மனிதவளம் இருக்க வேண்டும், இன்னொன்று தடையில்லாத மின்சாரம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வராது, மனித வளம் இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வராது. 3ம் ஒருங்கிணைந்த மாநிலம் எந்த மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான மாநிலத்தை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் என்ற தினம் அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே 12 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. 12 மணி நேரம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம், இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், 2001 2006 10,011 மெகாவாட் இருந்தது. அன்று அதிகபட்ச தேவையே 9,000 மெகாவாட் தான். ஆனால் 2006 2007 நிதிநிலை அறிக்கையிலேயே நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், எங்களுக்கு இனிமேல் தமிழகத்தில் மின் பற்றாக்குறையே இல்லை என்று சொல்லியிருக்கின்றீர்கள். 7-8 ஆரம்பித்து மின்வெட்டு கடைசியாக 12 மணி நேரம் 15 நேரம் போச்சு. ஆனால் கடைசி வரை அதிகபட்ச மின் தேவை எவ்வளவு என்று சொன்னால் 9,500 மெகாவாட் மட்டும்தான் இருந்தது. யாருடைய தவறு? எங்கே மின்சாரம் கொண்டு வந்தீர்கள்? எத்தனை மெகாவாட் கொண்டு வந்தீர்கள்? 206 மெகாவாட் தான் உங்களுடைய 5 ஆண்டு காலத்தில் அதில் சேர்த்துக்கப்பட்ட மின்சாரம் வெறும் 206 மெகாவாட். ஆனால் இந்த 9 ஆண்டு காலத்தில் 15,410 மெகாவாட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மரியாதைக்குரிய ஆசின் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 1 மெகாவாட்டை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லி. அதைத்தான் நான் கேட்டேன். அதற்காகத்தான் வருடத்திற்கு வருடம் கூடுகின்ற கொள்கை விளப்பை கூட இந்த ஆண்டு கொள்கை விளப்பு குறிப்பு இன்னும் விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 310 பக்கங்களை கொடுத்து படியுங்கள் என்று 2 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் கொடுத்து விட்டோம். ஆனால் அதை படிக்காமல் நீங்கள் 1 மெகாவாட் மின்சாரத்தை கொண்டு வந்தீர்களா என்று கேட்கின்ற போது அது அறியாமலே சொல்வதா, அரசியலுக்காக சொல்கிறீர்களா என்பதை நான் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தடையில்லாத மின்சாரம் வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மின்சார வாரியத்தில் செட்டில்மெண்ட் போட்டிங்களா, எல்லாம் கேட்டீங்களான்னு கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கேட்டார். மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்களும் ஒத்துழைத்து, மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகளும் ஒத்துழைத்து, இங்கே மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் 1 நிமிடம் கூட மின்சார வெட்டே இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி, அது மட்டுமல்ல மிகை மாநிலம் என்று அம்மா அவர்கள் 5/6/2015 சொல்லிவிட்டு சென்றார்கள். அது இன்றளவும் நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றோம். சமன்பாட்டு அறிக்கையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே மிகை மாநிலம் என்று இந்திய அறிக்கையிலே கொடுப்பார்கள். அது இன்றளவும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஏன் உங்கள் கடந்த காலத்தில் என்னாச்சு? நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. 9,500 மெகாவாட்டுக்கு மேலே 1 மெகாவாட் போலியே, எங்கே இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு? இப்போ நாங்கள் 15,410 மெகாவாட் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி 16,100 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி, அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா எங்கே தொழிற்சாலை வந்திருக்கிறது? யாருடைய ஆட்சி காலத்தில் தொழிற்சாலை வந்திருக்கின்றது? எங்கே மின்சாரம் அதிகமாக தேவைப்பட்டு இருக்கின்றது? இன்று 3,03,00,000 இணைப்புகள் இருக்கின்றன. உங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ இருந்தது? எங்கே மின்சாரம்? இங்கே நேரம் 10,022
ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 8000 மெகாவாட் அவங்க மட்டும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் தடையில்லாமல் மின்சாரம் கொடுத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆந்திராவில் இருக்கின்ற கியா கூட இன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஹூண்டாய் கம்பெனியை பொறுத்தவரை முதலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அதற்கு கையெழுத்திட்டார்கள். நீங்கள் அதற்கு பின்னால் உங்கள் ஆட்சி வந்தது, அதை கொண்டு வந்தீர்கள். நீங்கள் ஒன்றும் ஹூண்டாய் கம்பெனியை கொண்டாடல. அதே மாதிரி ஃபோர்டு கம்பெனியும் நாங்கள் அப்படி தான் கொண்டு வந்தோம். கரண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்த் சென்னையில் பூஜை போட்டீங்க, மெட்ராஸில் இந்த மேட்டூரில் பூஜை போட்டீங்க, வழுதூரில் பூஜை போட்டீங்க, ஆனால் ஒன்றுமே வரல. 2014ஆம் ஆண்டு தான் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து இன்றைய தினம் தமிழகம் மிகை மாநிலமாக உருவாகிறது என்று சொன்னால் ஆட்சியினுடைய திறமை யாரிடத்தில் இருக்குது என்பதை ஆழ்ந்துதான் மக்கள் வாக்களித்து அம்மாவுக்கு மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 9 ஆண்டு காலத்தில் நான் சொன்னேன் 15,410 மெகாவாட் என்று. இன்னும் தமிழகத்திலே எதிர்காலத்தினுடைய தேவை, இன்னும் 20 ஆண்டு காலத்திற்கு என்ன வளர்ச்சி இருக்கும், இன்னும் 10 ஆண்டு காலத்திலே என்ன வளர்ச்சி இருக்கும், அதற்கு உடனடியாக செய்ய வேண்டியது என்ன, இன்னும் 20 ஆண்டு கழித்து அதற்கு என்ன மின் உற்பத்தி தேவை இருக்கும் என்பதையெல்லாம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் கணக்கிட்டு இன்னொரு 3 ஆண்டு காலத்திற்குள் 6220 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியை தொடங்க இருக்கின்றோம். அதே போல இன்னும் 5 ஆண்டு காலத்திற்குள் 13,110 மெகாவாட் மின்சாரம் இன்னும் கூடுதலாக இணைப்பதற்கு. அதனால் நான் ஏற்கனவே பேசுகின்ற போது சொன்னேன், தமிழகத்தில் இனிமேல் மின்வெட்டு என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் இருக்கின்றது. அதனால தான் மக்கள் திமுக வந்தால் மின்வெட்டு வந்துவிடும் என்று எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். தமிழகத்தினுடைய நிறுவுத்திறன், மொத்த நிறுவுத்திறன் 31,894 மெகாவாட். ஆனால் நமக்கு தேவை இன்றைய தினம் 16,000 தான். இந்த ஆண்டு 17,000 வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். 17,000 வந்தாலும் சரி, 17,500 வந்தாலும் சரி, எவ்வளவு வந்தாலும் தமிழகத்தினுடைய மின்சார நிலைமை திருப்திகரமாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதுமே ஒரு நிமிடம் கூட மின்வெட்டு இருக்காது. இன்றைய தினம் அதே போல மரபுசாரா எரிசக்தியை இந்த தினம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசும் சரி, ஏனென்று சொன்னால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. அனல் நிலையம் என்று எடுத்துக்கொண்டால் அனல் நிலையத்தில் அந்த சாம்பல் வருகின்ற காரணத்தினாலும், அதே போல நிலக்கரியுடைய சுரங்கத்தை இயற்கை வளத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் என்பதற்காக மாற்று ஏற்பாடாக மரபுசார் எரிசக்தியை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்து நாங்களும் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் 31,894 மெகாவாட்டில் மரபுசார் எவ்வளவு எடுத்து என்று சொன்னால் 15,779 மெகாவாட் மரபுசார் மெகாவாட் இருக்கின்றது. ஆக எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய எதிர்காலத்தில் தேவையோ, எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இருக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னல்கள் ஏற்படாமல் மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்க வேண்டுமோ அதை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியுடைய அரசு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறது என்பதற்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காற்றாலை மின்சாரத்தை பொறுத்தவரை 8,507 மெகாவாட் நிறுவுத்திறன் இருக்கின்றது. சூரிய ஒளியை பொறுத்தவரை 3,974 மெகாவாட் இருக்கின்றது. ஆக இன்னும் இருக்கின்ற காலத்தில் இப்போ மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் ஒரு பாலிசி 2019 சூரிய மின்சக்தி கொள்கை விளக்க கொடுத்து இருக்கின்றார்கள். அதில் 9,000 மெகாவாட் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்த திட்டத்தையும் வருகின்ற போது மரபுசாரா எரிசக்தி இந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிகம் வரும் என்ற நிலைமையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக என்று நான் நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மின்சாரத்தை தயாரிப்பது முக்கியமல்ல, மின்சாரத்தை தயாரித்ததுக்கு பின்னால் அதை ஒவ்வொரு பகுதிக்கும் எந்த பகுதிகளுக்கு தேவையோ அந்த பகுதியை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பொதுவாக தென் மாநிலங்களில் தான் காற்றாலை மின்சாரங்கள் அதிகமாக இருக்கின்றன. 8,500 மெகாவாட் இருக்கிறது என்று சொன்னால் அது தென் மாநிலங்களில் தான் இருக்கின்றது. ஆனால் தென் மாநிலங்களில் அந்த அளவுக்கு தொழில்கள் இல்லை. இதே சென்னை பகுதி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போல் கோயம்புத்தூர் பகுதியில் தான் தொழில்கள் அதிகமாக இருக்கின்றன. அதனால தான் உற்பத்தி ஆகின்ற மின்சாரத்தை மின்பாதை அமைப்பதில் அந்த பகுதியில் அதிகமாக நாங்கள் மின்பாதை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே அந்த பகுதியில் தொழில்கள் வளர்ந்தது என்று சொன்னால் பாதி மின்பாதை அமைப்பது வேலை குறைந்துவிடும். அந்த பகுதிக்கு தேவையான மின்சாரத்தை அங்கேயே குடிக்கின்ற போது இங்கே மின்பாதை அமைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். அதற்காக மாண்புமிகு அம்மாவர்களும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அங்கே தொழில்கள் தொடங்க வேண்டும் என்பதற்காக தென் மாநிலக்கென்று பல சலுகைகளை கொடுத்தார்கள். பல சலுகைகளை கொடுத்து வர வேண்டும் என்று சொல்லி விடா முயற்சி செய்த காரணத்தினால்தான் இப்பொழுது தூத்துக்குடியில் ஆயில் கம்பெனி கிட்டத்தட்ட நான் 50,000 கோடி என்று நினைக்கின்றேன், 50,000 கோடி அளவிற்கு ஆயில் கம்பெனி வருகிறது என்று சொன்னால் அதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடுத்த தீவிர முயற்சியின் காரணமாகத்தான். அந்த பகுதி வளர வேண்டும், தென்பகுதி அதிகமாக வளர வேண்டும். அங்கே தொழிற்சாலைகள் வருகின்ற போது அங்கே வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்பு உருவாகின்ற போது ஜாதி சண்டைகளோ அதே போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ ஏற்படாது என்பதற்காக இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
இத்தனை சாதனைகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நாங்கள் சாதனைகளை சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த சாதனையின் அடிப்படையில் தான் நாங்கள் மத்திகளை சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் மக்கள் அண்ணன் அவர்களை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் எங்களுக்கு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லலாம். அதே போல இங்கே சொன்னீர்கள், துணை நிலையங்கள் எல்லாறுபட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கேட்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர் கேட்கின்ற அளவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இடங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கின்ற என்ற காரணத்தினால தான் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கின்ற போது கூட துணை நிலையங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக மின்சாரத்தை தயாரித்து விட்டு சீரான மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதிக தூரம் சென்றது என்று சொன்னால் மின் இழப்பு அதிகமாகும். அந்த பகுதியில் அடிக்கடி நாம் துணை நிலையங்கள் அதிகமான இடத்துல இருந்தால்தான் மின் இழப்பை குறைக்க முடியும். அந்த வகையிலே இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட, அதாவது 9 ஆண்டு காலத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மொத்தம் இருப்பதே 1770 துணை நிலையங்கள் இருக்கின்றன. இந்த 9 ஆண்டு காலத்தில் 626 துணை நிலையங்கள் நாங்கள் புதிதாக அமைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், வருடத்துக்கு வருடம் உங்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்போவாக இருந்தாலும் சரி, 60-70 துணை நிலையங்கள் தான் அமைப்பார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 340 துணை நிலையங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த அரசு எவ்வளவு வேகமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது, மக்களுக்கு தரமான மின்சாரத்தை தர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சிரமோடு பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல மின்சாரம் கொடுப்பது என்பது முக்கியமல்ல, மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம். மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று சொன்னால், காலம் கடந்து அதே போல நம்ம கண்டக்டர், அதாவது மின் ஒயரெல்லாம் வயதாகிவிட்டால், அதாவது வயதானா அந்த காலத்திற்கு மேல் இருந்தது என்று சொன்னால், இப்பொழுது கூட மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சரவணன் அவர்கள் பேசுகின்ற போது, எங்கள் பகுதியில் இது போன்று கீழே செல்கின்ற மின்கம்பிகள் இருக்கின்றன, காலதாமதமானதெல்லாம் இருக்கின்றது, அதை மாற்றித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டு காலத்தில் மட்டும் நாங்கள் செய்திருப்பது EHD லைன், அதாவது HD லைன் இல்லாமல் EHD லைன் மட்டும் 861 சர்க்கியூட் கிலோமீட்டர் நாங்கள் போட்டிருக்கின்றோம். அதே போல் HT லைன் 3566 HT லைன் கிலோமீட்டர் நாங்கள் போட்டிருக்கின்றோம். LT லைன் 5718 கிலோமீட்டர் நாங்கள் போட்டிருக்கின்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக 13797 டிரான்ஸ்ஃபார்மர்கள் எடுத்திருக்கின்றோம். புதிய இணைப்பு மட்டும் இந்த 9 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் மின் இணைப்புகள் வந்திருக்கிறது என்பதை, அதே போல வீட்டு இணைப்புகள் அவர் சொன்னதை போல புதிதாக வேண்டும் என்று சொன்னால், அதேபோல் லோசாக் என்று சொல்லக்கூடிய கம்பிகள் கீழே செல்கிறது என்று சொன்னால் அதை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 2826 கிலோமீட்டர் மின்பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மின்கம்பங்கள் கிட்டத்தட்ட 36,885 மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. தொய்வடைந்த, அதாவது ஸ்லோ சாக்கிங் கம்பிகளை 68,312 கிலோமீட்டர் சீரமைத்திருக்கின்றோம். ஆக மின்சாரம் தயாரிப்பது மட்டுமல்ல, தயாரித்த மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும், சீராக கொடுக்க வேண்டும், பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும். மக்கள் பாதுகாப்பு தான் இந்த ஆட்சியில் முக்கியம் என்பதற்கு அதுவும் நாங்கள் முக்கியத்துவம் தந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக காற்றாலை மின்சாரம், அதே போல் சூரியசக்தி மின்சாரத்தை சொன்னார்கள். இப்பொழுது மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுகின்ற போது கூட நீங்கள் அந்த 15,000 கோடியை வசூல் செய்யவில்லை, அதனால் மின்சார வாரியத்திற்கு நஷ்டமாகிவிட்டது என்று சொன்னார்கள். காற்றாலை மின்சாரம் நாம் மரபுசாரா எரிசக்தி என்பது கொண்டு வர வேண்டிய மின்சாரம், சூரிய சக்தியாக இருந்தாலும் அதே போல் காற்றாலை மின்சாரமாக இருந்தாலும் கொண்டு வர வேண்டும். ஆனால் அதில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகின்றேன். அதான் மின்சார வாரியத்திற்கு பொதுவாக காற்றாலை மின்சாரம் என்பது ஏப்ரல் கடைசியிலிருந்து செப்டம்பர் கடைசி வரை வரும். அப்பொழுது கிட்டத்தட்ட 4000 5000 அதிகபட்சமாக 5057 மெகாவாட் வந்திருக்கின்றது. அப்படி காற்றாலை மின்சாரம் என்பது அது இயற்கையின் காரணமாக வருகின்ற போது திடீரென்று 5000 மெகாவாட் என்பது மாலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1000 மெகாவாட்டாக குறைந்து விட்டது என்று சொன்னால், திடீரென்று 4000 மெகாவாட் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் அனல் நிலையத்தை நாங்கள் குறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால், அதை மீண்டும் நாங்கள் இயக்கின்ற போது 1 மணி நேரம் ஆகிவிடுகின்றது. அப்பொழுது ஒரு சில இடத்துலாம் தவறு நடைபெறுகிறது என்ற காரணத்தினால தான் இப்பொழுது அனல் நிலையத்தையும் நாங்கள் எப்பொழுதுமே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த காற்றாலை மின்சாரத்தை பொறுத்தவரை அவர்கள் அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை வருகின்றது. நாங்கள் அந்த காற்றாலை மின்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் கடந்த காலங்களிலேயே புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கின்ற போதே அது என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால், மின் பயன்பாடு செய்தது போக மீதி அவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், பேங்கிங் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் தயாரித்த மின்சாரத்தை பயன்படுத்தியது போக மீதி இருக்கின்ற மின்சாரத்தை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக அந்த காற்றாலை மின்சாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு நம்ம மின்சார வாரியத்திற்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அவர்கள்
உற்பத்தி செய்து நமக்கு கொடுப்பது ரூபா 3.37 கொடுக்கின்றார்கள். ஆனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் உற்பத்தி ஆகின்ற மின்சாரமாக இருந்தாலும் சரி, வெளியே வாங்கின்ற மின்சாரமாக இருந்தாலும் சரி, ரூபா 6 ரூபாய்க்கு நாம் வாங்கின்றோம். அப்பொழுது அந்த ரூபாய்க்கு போக மீதி ரூபா 37 நமக்கு போக மீதி அது நமக்கு நஷ்டமாகிறது. வருஷத்திற்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்க வேண்டும், காற்றாலை மின்சாரம் வந்தால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட வருஷம் 1500 கோடி ரூபாய் இதில் நமக்கு நஷ்டமாகி கொண்டிருக்கின்றது. அதே போல் சூரிய மின்சக்தியை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சூரிய மின்சக்தி இந்த 3704 மெகாவாட் இருக்கின்றது. அந்த பகலிலே கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 4:30 மணி வரை வரும். அப்பொழுது அந்த மின்சாரத்தை நாம் எடுத்து பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் 4 மணியோடு நின்றுவிடும். 4 மணியோடு நின்று போது ஏற்கனவே இருக்கின்ற அனல் மின் நிலையம், அந்த அனல் மின் நிலையத்தில் நாங்கள் முழுமையாக உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த மின்சாரத்தை எடுக்க முடியாது. ஸோ அதில் 800 மெகாவாட் இருந்தது என்று சொன்னால் 200ஆக ஒவ்வொரு அனல் மின் நிலையத்திலும் நாங்கள் குறைப்போம். அப்பொழுது அந்த வேரியபிள் காஸ்ட், அந்த உற்பத்தியினுடைய செலவு நீங்கள் கேட்கின்றீர்கள். மற்றவர்களெல்லாம் பத்திரிகையில் கூட வந்தது, தனியார்கள் எல்லாம் இந்த அளவுக்கு உற்பத்தி செய்கின்றார்கள், ஏன் அரசு இவ்வளவு தூரம் நஷ்டமடைகிறது என்று சொன்னார்கள். அதுக்கு இதெல்லாம் காரணம். சூரிய மின்சக்தி எடுக்கின்ற போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த அனல் நிலையத்தில் உற்பத்தி ஆகின்ற மின்சாரத்தை நாம் நிறுத்துகின்ற போது அந்த கோலும் போட வேண்டும், நிலக்கரியும் போட வேண்டும். நிலக்கரி போடுகின்ற போது அதுக்கு தேவையான செலவு ஆகிக்கொண்டே தான் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னதை போல அது சம்பளத்தையோ மற்ற எதையுமே நம்ம குறைக்க முடியாது. இந்த மின்சாரத்தை எடுக்கின்ற போது அதை குறைக்கின்ற போது நமக்கு வேரியபிள் காஸ்ட் அதிகமாக வருகின்ற காரணத்தினால் அனல் நிலையங்களுடைய கூடுதல் செலவாகின்றது. இதெல்லாம் மின்சார வாரிய நஷ்டத்திற்கு ஒரு காரணம். அது யார் வந்தாலும் அதை ஒன்று செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் மரபுசாரா எரிசக்தியை நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதே போல் நான் ஏற்கனவே பேசுகின்ற போது சொன்னேன், தனியார் இடத்திலே வாங்கின்ற போது நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீர்கள் என்று சொன்னார்கள். சூரிய மின்சக்தியை பொறுத்தவரை அங்கே குறிப்பிட்ட அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் என்பது கிடையாது. ஏற்கனவே அனல் நிலையங்களை நாம் வாங்கின்ற போது தான் இருக்கின்றது. இப்பொழுது மின்சாரம், சூரிய மின்சாரம் 4 மணிக்கு நின்று விடுகின்றது. காற்றாலை செப்டம்பரோடு நின்று விடுகின்றது. அதற்கு பின்னால் வெயில் காலத்தில், கோடை காலத்தில் நமக்கு தேவையான மின்சாரத்தை முழுமையாக நமக்கு தேவை என்று சொன்னால் எந்த மாநிலமே சொந்தமாக தேவையான மின்சாரத்தை முழுமையாக உற்பத்தி செய்வது கிடையாது. அவர்களும் ஒவ்வொரு மாநிலமும் அனல் நிலையங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு தொழிலாளர்களிடத்திலிருந்து தான் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குகின்றார்கள். அந்த வகையிலே தான் இப்பொழுது கூட ஒரு ஆணை வந்திருக்கின்றது. எஸ்இபிசி என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி தூத்துக்குடியில் இருக்கின்றது, 500 மெகாவாட். அவர்களிடத்திலே நாங்கள் காலம் கடந்து விட்டது வேண்டாம் என்று சொன்னபோது அவர்கள் கோர்ட்டுக்கு சென்று வாங்கிட்டு வந்திருக்கின்றார்கள். ரூபாய் 65 என்று ஆணையை பிறப்பித்திருக்கின்றது. 25 ஆண்டு காலம் வாங்க வேண்டும் கோர்ட் ஆணை. நாங்கள் அதை தொடர்ந்து இப்பொழுது டெல்லிக்கு அப்பீல் செல்ல வேண்டி இருக்கின்றது. கோர்ட்டுக்கு சென்றோம் என்று சொன்னால் 2, 3, 4 ஆண்டுகள் கூட ஆகிவிடுகின்றது. முழுமையாக எங்களுக்கு சாதகமாக மின்சார வாரியத்திற்கு தீர்ப்பு வருவதற்கு காலதாமதமாகின்ற காரணத்தினால்தான் இது போன்ற நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. பொதுவாக மின்சார வாரியத்தில் நஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். மத்திய மின்சாரத்திலிருந்து நம் தொகுப்பிலிருந்து 6300 மெகாவாட் நமக்கு வர வேண்டும். ஆனால் அவர் முழுமையாக 6300 மெகாவாட் கொடுப்பது கிடையாது. அவர்கள் 4000 மெகாவாட் கொடுக்கின்றார் என்று சொன்னால் தேவையான மீதி 2000 மெகாவாட்டை நாங்கள் வெளியே வாங்க வேண்டியதான் இருக்கின்றது. அதுபோன்று வெளியே வாங்கின்ற போது அதிக விலையாக இருந்தாலும், கோடை காலத்தில் அதிக விலையாக இருந்தாலும், இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. கடந்த காலில் சொல்லுகின்றேன், வாங்கின்ற போது அதற்கு தேவையான பணத்தையும் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அதே போல் இவர்களுக்கு தேவையான ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலை தான் மின்சார வாரியம் தேவையில்லாத கொஞ்சம் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்பதை நான் சொல்கிறேன். 6000 மெகாவாட் இருக்கிறது என்று சொன்னால் 6000 கொடுத்து விட்டால் நாங்கள் வெளியே வாங்க வேண்டியதில்லை. அவர்கள் 2000 குறைக்கின்ற போது நாங்கள் வெளியே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே போல் இங்கே மின்சாரத்தை பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூடங்குளம் மின்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூடங்குளம் உங்கள் ஆட்சி காலத்தில் கூட நீங்கள் கொண்டு வந்திருந்தால் கடந்த காலத்தில் இவ்வளவு பெரிய மின்வெட்டு வந்திருக்காது. அவர்களை அழைத்து பேசி செய்திருந்தால். ஆனால் மாண்புமிகு அம்மாவர்கள் வந்ததுக்கு பின்னால் அழைத்து பேசி இன்றைய தினம் நமக்கு கிட்டத்தட்ட 1100 மெகாவாட் அளவுக்கு 563 வருகின்ற அளவுக்கு 2 யூனிட்டில் வருகிறது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏதாவது ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகிவிட்டது என்று சொன்னால் 1 மாதம் 2 மாதம் சமயத்துக்கு 3 மாதங்கள் கூட ஆகிவிடுகின்றன. முழுமையாக அதை நம்ப முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதனுடைய தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவிலிருந்து வர வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் வந்ததுக்கு பின்னால் அதை ஆய்வு செய்து அதை சரி செய்து கொடுப்பதற்கு இது போன்ற சூழ்நிலை தான் நாம் வெளியே வாங்க வேண்டியிருக்கிறத ஒழிய நாங்கள் எதுக்கும் தனியார் இடத்திலே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருக்கின்ற மின்சாரத்தை முழுமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கூட காற்றாலை மின்சாரம் இருக்கின்ற போதும் சரி, சூரிய சக்தி மின்சாரம் இருக்கின்ற போதும் இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழக மின்சார வாரியத்திற்கு இது போன்ற நஷ்டங்கள் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, திடீரென்று மத்திய அரசு 44 பைசா ஏற்றி விட்டாங்க யூனியனுக்கு. நாங்கள் அதை போய் என்ன திடீர்னு கேட்க முடியும், எல்லா இதுலையும் கேட்குறாங்க. இப்போ ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
நீங்கள் 1ஆம் தேதி கண்டா மத்திய தொகுப்பாக இருந்தாலும் சரி, தனியார் இடத்துல வாங்குவதாக இருந்தாலும் சரி, 1ஆம் தேதி கண்டா எல்சி கொடுத்துடணும். எல்சி கொடுக்கலன்னா அங்கே பவரை கட் பண்ணிடுவோம், ஈவன் எக்ஸ்சேஞ்சில் கூட வாங்க முடியாது என்று சொல்லி வருகிறார். ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வருகின்ற போது வேறு வழியே இல்லாமல் நாங்கள் அதை கொடுக்கின்ற போது தான் மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசினார்கள், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுத்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்னார். மறுக்கவில்லை. அது போன்ற 1ஆம் தேதியே அவர்களுக்கு எல்சி கொடுக்கின்ற காரணத்தினால் சில இடையூறுகள் இருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை விரைந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழங்கிவிடும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் பல்வேறு பிரச்சனைகள் வந்தன. போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி நிற்குமா, போகுமா, 1 மாதத்தில் போயிடுமா, 2 மாதத்தில் போயிடுமா என்று போராடியவர்கள் மத்தியில் அதையெல்லாம் முறியடித்து கொண்டு வந்தார். இயற்கையும் அதே போல்தான். கடந்த 3 ஆண்டு காலமாக 2016ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வர்தா புயல் அன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3ஐயும் புரட்டி போட்டு விட்டது. அதை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்குள் 30% மின்சாரத்தை கொடுத்த அரசு எந்த அரசு என்று சொன்னால் அது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மட்டும்தான். 10 நாட்களிலேயே நாங்கள் முழுமையாக கொடுத்து விட்டோம். அதே போல் அதற்கு பின்னால் ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒக்கி புயலுக்காக அதிக நிதியை ஒதுக்கி அந்த பணியும் நாங்கள் செய்தோம். அதற்கு மேல் யாருமே எதிர்பார்க்காத 2018ஆம் ஆண்டு கஜா புயல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களை முழுமையாக புரட்டி போட்டது. ஆக முழுமையாக புரட்டி போட்டு அதையும் வந்த சுவடு தெரியாமல் முதல்ல மக்களை பாதுகாத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எச்சரிக்கை கொடுத்து ஒரு உயிர் கூட பலி இல்லாமல் அவ்வளோ பெரிய சேதாரத்தை காப்பாற்றிய அரசு அம்மாவுடைய அரசான எடப்பாடியார் அவர்கள். அந்த கஜா புயல் கிட்டத்தட்ட 3,31,000 மின்கம்பங்கள் சேதமடைந்திருந்தன. மரியாதைக்குரிய டெல்டா மாவட்டத்துடைய அமைச்சரெல்லாம் எங்களிடத்தில் சொல்லுவார்கள், வயலில் இருந்த மின்கம்பம் எல்லாம் இப்பொழுது சாலைக்கு வந்துவிட்டது, பரவாயில்லை என்று எங்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு வேகமாக நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். 1 மாத காலத்திற்குள்ளேயே அனைத்தையும் கொடுத்திருக்கின்றது. ஆக 3 ஆண்டு காலமாக இயற்கையும் எங்களுக்கு போராட்டத்தை அறிவித்து விட்டது. கடந்த ஆண்டு தான் சொல்லுவார்களே, ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி போரில் வென்றார்கள் என்று சொல்வார்களே, அதை போல மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆண்டு புயலும் இல்லை, ஆனால் மழை வேணுங்கிற அளவுக்கு பெய்து அனைத்து ஏரிகளிலுமே நிரம்பி இன்று நீர்நிலைகளிலுமே தண்ணீர் தட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் இயற்கையும் எங்களுக்கு இன்றைய தினம் வழி கொடுத்து விட்டது. இனி எதிர்காலத்தில் மரியாதைக்குரிய அம்மாவுடைய ஆட்சி தான், அண்ணனுடைய ஆட்சி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மின்சார வாரியம் செயல்படுகிறது என்று சொன்னால் பொதுமக்களுடைய சேவை தான் முக்கியம். அந்த சேவையை சரியாக செய்கின்ற போதுதான் மக்களிடத்திலே நல்ல பெயர் எடுக்க முடியும். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நான் 2016ஆம் ஆண்டு முதலாக மின்சாரத்துறை அமைச்சராக வந்தபோது இரவு நேரங்களில் பார்த்தால் பல இடங்களிலிருந்தே எங்களுக்கு தொலைபேசி வரும். ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு என்றால் கூட எங்களுக்கு உடனே ஃபோன் செய்வார்கள். செய்து இந்த இடத்துல கரண்ட் போய்விட்டது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடத்தில் சொன்னதுக்கு பின்னால் சென்னை மாநகரத்திற்கு மட்டுமே நீங்கள் துணை மின் அதிகமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி 56 துணை மின்களை கொடுத்து கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளாக எஃப்ஓசி என்று சொல்லக்கூடிய அந்த மின்தடையே இல்லாத ஒரு சென்னை மாநகரத்தை அதே போல் மாநிலம் முழுவதுமே அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். ஆக அதே போல் வருகின்ற மின்சாரத்தை நாங்கள் இந்த தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு SMS மூலம் மின்சார நண்பர் என்ற ஒரு திட்டத்தை அவர்களுக்கு வைத்திருக்கின்றோம். அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு ஏற்கனவே மெசேஜ் கொடுத்து விடுவோம். நாளை காலை பராமரிப்பு பணிக்காக 8 மணிக்கு எடுக்கின்றோம், மாலை 5 மணிக்கு தான் வரும் என்று மெசேஜ் கொடுத்து விடுகின்றோம். அதை பார்த்து இன்றைய தினம் இந்த பகுதியில் பராமரிப்பு பணி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள், அதனால் நமக்கு வராது என்று அவர்கள் நினைப்பார்கள். 5 மணிக்கு மேலானால் உடனே எங்களுக்கு தொலைபேசி சொல்வார்கள். நாங்கள் சொல்லுவோம், இன்னும் பணி முடிந்திருக்காது, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துவிடும், 2 மணி நேரத்தில் வந்துவிடும் என்று நாங்கள் சொல்லிடுவோம். என்றால் பொதுமக்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்ற காரணத்தினால்தான் மின்சார வாரியம் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதே போல் ஒரு நாள் மின் இணை திட்டம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுவது கூட இருக்கட்டும், ஒரு குறுகிய காலத்திலே மின் இணைப்பை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்கள் என்று சொன்னார்கள். அதிலே தான் ஒரு ஸ்கீம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை 12/6/2017ஆம் ஆண்டு நாங்கள் கொண்டு வந்தோம். எப்படி என்று சொன்னால் 30 மீட்டருக்குள் 100 அடிக்குள் இருந்தால் அவர்கள் மின் இணைப்புக்கு பணு கொடுத்தால் என்று சொன்னால் 24 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டும். அந்த திட்டத்தின் மட்டும் கிட்டத்தட்ட இதுகாரம் 7,21,706 மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் சொல்லுவது ஒரு கம்பம் இல்லை என்றால் 100 அடிக்குள் இருந்தால். நீங்கள் அதற்காக நாங்கள் ஏற்கனவே
பதிவு பண்ணியிருந்தோம். 10 கம்பங்கள் போட வேண்டியது எங்களுக்கு இன்னும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த திட்டத்தில் அது கிடையாது. 100 அடிக்குள் இருந்தால் அதை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல் தற்கால் திட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்லியிருக்கிறீர்கள். தற்கால் திட்டம் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்ததுக்கு பின்னால் இன்னும் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று. கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் தற்கால் திட்டத்தில் வருடத்துக்கு வருடம் 10,000 நாங்கள் அறிவிக்கின்றோம். அந்த திட்டம் நாங்கள் கொண்டு வருகின்ற போது கூட மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கொண்டு வந்த போது இன்றைய தினம் அனைவருமே விவசாயிகள் எங்களிடத்தில் வந்து கோரிக்கை வைப்பதெல்லாம் இன்னும் தற்காலம் அதிகமாக கொடுங்கள், இன்னும் மின் இணைப்பு எங்களுக்கு அதிகமாக வேண்டும், நீங்கள் இன்னும் தொகையை சேர்த்து வாங்கினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கொடுங்கள் என்று தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த 3 ஆண்டு காலத்தில் கஜா புயல் வந்த காரணத்தினால் ஓராண்டு காலம் அதற்காக நிறுத்தப்பட்டது. 30,000 கொடுக்க வேண்டியது 28,000 நாங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போல் ஏற்கனவே பதிவு செய்திருந்தவர் ஏதோ தற்கால் மட்டுமே நாங்கள் கொடுக்கின்றோம், மற்றதை கொடுக்கவில்லை என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லை என்பதற்கு இந்த 4 ஆண்டு காலத்திற்குள் கிட்டத்தட்ட தற்கால் 25,000 போனால் 60,000 மின் இணைப்புகள், மொத்தம் 85,000 மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் ஆட்சி காலத்தில் 2010ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 2 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு என்று சொன்னார்கள். எல்லோருமே 2 லட்சம் பேருக்கு உடனே கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். கடைசியாக கொடுத்தது எவ்வளவு என்று பார்த்தால் வெறும் 59,000 மட்டும்தான் கொடுத்தார்கள். எப்படி என்று சொன்னால் நியர்பை கனெக்ஷன், நான் எப்படி ஒரு ஒன் டே கனெக்ஷன் என்று வீட்டுக்கு கொடுக்கின்றோமோ அதை போல யாருக்கு அருகாமையில் இருக்கின்ற கம்பத்திலிருந்து மின் இணைப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தார்கள். வெறும் 59,000 மட்டும்தான் கொடுத்தார்கள். 4,70,000 பேர் என்று காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் புதிதாக அவர்கள் ஆழ்துணை அமைக்கின்றார்கள், புதிதாக மின் இணைப்பு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், விவசாயம் செய்ய வேண்டும். இப்பொழுது தடையில்லாத மின்சாரம் இருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நாங்கள் கொடுக்கின்றோம். மற்ற மாவட்டங்களில் 9 மணி நேரம் தடையில்லாமல் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். சொல்லுவது தான் 12 மணி நேரம், இப்பொழுது கிட்டத்தட்ட 15 மணி நேரம் கூட கொடுக்கின்றோம். காற்றாலைகள் இருக்கின்ற போது அது கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 24 மணி நேரம் என்று கூட நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். மிகை மாநிலம் தானே, நீங்கள் எல்லோருமே அந்த மின்சாரம் கேட்டவர்களெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றீர்கள். மிகை மாநிலம் என்று சொன்னால் உற்பத்தி ஆகின்ற மின்சாரத்திற்கும் தேவையான அளவுக்கும் போக இருப்பது மிகை மாநிலம். தேவையான அளவுக்கு மின்சாரம் இருக்கின்றது. ஆனால் 4,70,000 பேருக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மின் இணைப்புக்கு 10 கம்பங்கள் போட வேண்டியிருக்கு. 5 லட்சம் 10 லட்சம் ஆகின்றது. நிதி நிலைமை வேண்டும். மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை பொறுத்து அதற்கு ஏற்றாறு போல் நாங்கள் மின் இணைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஆட்சி காலத்திலும் அப்படிதான் நடந்தது, இப்பொழுது அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் நாங்கள் தான் இருந்திருக்குது. அதே போல் இந்த 9 ஆண்டு காலத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 1,70,000 மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ தற்கால் மட்டுமே நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்ற தவறான பிரச்சாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதை நான் இந்த நேரத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இப்பொழுது வருகின்ற காலத்திலெல்லாம் கம்ப்யூட்டர் காலம் ஆகிவிட்டது. அதனால் ஸ்மார்ட் மீட்டர் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த ஸ்மார்ட் மீட்டரில் மரியாதைக்குரிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது முதல் நாளாக அந்த சீர்மிகு திட்டத்தின் அடிப்படையில் தியாக நகர் பகுதியில் வைப்பதற்கு அதற்குண்டான நிதியை கொடுத்திருக்கின்றார்கள். அது வைக்கின்ற போது இனிமேல் யாருமே ரீடிங் எடுக்க அங்கே போக வேண்டியதில்லை. அலுவலகத்திலேயே வந்து நாம் ரீடிங் எடுத்து விடலாம். பணம் கட்டவில்லை என்றால் இங்கிருந்தே அந்த இணைப்பை நம்ம துண்டித்து விடலாம். அது போன்ற ஒரு வசதியை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதுபோல் வருகின்ற போது இன்னும் பல்வேறு வகையில் கலெக்ஷனாக இருந்தாலும் சரி மற்றதாக இருந்தாலும் குறுகிய காலத்திலே நமக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை கூட பணம் கட்டுவதை கூட இப்பொழுது எளிதாக்கி விட்டோம். மொபைலில் கட்டலாம், வங்கியில் போய் கட்டுறதுக்கு பதிலாக ஆன்லைனில் கட்டிக்கலாம்னு சொல்லி பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த திட்டங்களின் அடிப்படையில் இப்பொழுது மக்களுக்கு எளிதாக அந்த மின்கட்டணம் செலுத்துகின்ற அந்த பணி எளிதாகி கொண்டு இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இப்பொழுது புதிதாக மின் இணைப்பை கொடுக்கின்றோம். எல்லாம் பராமரிக்கின்ற பணி நடைபெறுகின்ற போது ஹெச்டி லைனில் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடைபெறும் போது அந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்ற போது அதை நாங்கள் அணைத்து விட்டு அது காலையிலிருந்து மாலை வரை 5-8 மணி நேரம் 10 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் ஒரு புதிய டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 230 கிலோவாட் துணை மின் நிலையங்களில் இருந்த அந்த ஹாட்லைன், அதாவது ஹாட்லைன் என்று சொன்னால் மின்சாரம் இருக்கின்ற போதே அந்த ஊழியர்களுக்கு தனியாக பெங்களூர் சென்று ட்ரைனிங் கொடுத்து அவளுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து லைனில் இருக்கின்ற போதே அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதல்ல 230 கிலோவாட் இருக்கின்ற துணை மின் நிலையத்தில் மட்டும்தான் அந்த திட்டம் இருந்தது. இப்பொழுது 400 கிலோவாட் துணை மின் நிலையம் இருப்பதிலும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்து அலமாத்தியிலே கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்திற்கு முன்பாக நேரடியாக நாங்கள் சென்று அதை பார்த்தோம். பார்க்கின்ற போது உள்ளபடியே நாம் பயமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த ட்ரெஸ் அதற்காக பிரத்யேக ட்ரெஸ் இருக்கின்றது. அவளுக்கு இன்சூரன்ஸ் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவளுக்கு என்று தனியாக இன்சென்டிவ் மற்ற சம்பளத்தை விட அவளுக்கு கூடுதலாக கொடுக்கின்றோம். இருந்தாலும் கூட அந்த 400 கிலோவாட் இருக்கின்ற அந்த மின்கம்பத்தில் ஏறுகின்ற போது அந்த சரட்டிலேயே பார்ப்பில் என்று சொன்னால் பட்டாசை போல சரவென்று அந்த தீப்பொறி வருகிறதை போகும்போது நம்ம பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது. ஆனால் அவளுக்கு அந்த மனதைரியம் வேண்டும்.
அதற்காக அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து பெங்களூரில் பயிற்சியை கொடுத்து அந்த மின் இணைப்பை அணைக்காமல் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அந்த ட்ரைனிங்கும் கொடுத்து இனிமேல் 400 கிலோவாட் துணை நிலையமாக இருந்தாலும் சரி அந்த துணை நிலையத்திலையுமே மின்சாரத்தை அணைக்காமலேயே ஆன்லைனில் இருக்கின்ற போதே அந்த பணியை செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இப்பொழுது அந்த பணியும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். எவ்வளவு எளிதாக நாங்கள் அந்த பணியை முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். இதெல்லாம் சாதாரண இல்லை. நம்ம ஏதோ சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபீல்டில் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. அந்த லேபர்கள் மனதைரியம் இல்லை என்று சொன்னால் அதில் ஏறுவதே ரொம்ப கடினம். மாண்புமிகு முதலமைச்சர் இடத்தில் நான் சொல்லிவிட்டு சென்றேன், பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கப்பா, ஏதாவது தவறு நடந்து போயிடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அதை தினம் நாங்கள் சென்று பார்த்து விட்டு வந்து சொன்னோம், பிரச்சனை இல்லை, சரியாக இருக்கிறது என்று சொன்னதுக்கு பின்னால் தான் அவரும் நிம்மதியடைந்தார். ஆக இருக்கின்ற காலத்தை மின்சாரம் இருக்கின்ற போதே பணியாற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அந்த தொழிலாளர்களுடைய நிலைமை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். புயல் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் தான் உடனடியாக சென்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நமது அதிகாரிகளும் கூட இருந்து அந்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் இந்த அளவுக்கு மின்சார வாரியத்தில் பிரச்சனை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிதி நிலைமையை பற்றி எல்லோரும் சொன்னீர்கள். இப்போ பொதுவாக தமிழ்நாட்டு மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமை கிட்டத்தட்ட கடன் வாங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த கடன் எதற்காக வாங்கப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். ஏதோ கடன் வாங்கிவிட்டாங்க, இந்த மின்சார வாரியத்தில் இவ்வளவு கடன் ஆகிவிட்டது என்று தான் பொதுவாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒழிய இவ்வளவு திட்டங்கள் இப்பொழுது 5410 மெகாவாட் நாங்கள் கூடுதலாக கொண்டு வந்திருக்கின்றோம். 1620 மெகாவாட் கொண்டு வர இருக்கின்றோம். 13110 மெகாவாட் அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுக்கெல்லாம் எங்கே நிதி இருக்கின்றது? கடன் வாங்கின்றோம். கடன் வாங்கின்ற போது அந்த கடன் தொகை பார்க்கின்ற போது மின்சார வாரியம் அதிக கடனை ஏற்படுத்தி விட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட இந்த 9 ஆண்டு காலத்தில் 77,000 கோடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுக்காக அந்த கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் வருகின்ற காரணத்தினால்தான், இத்தனை திட்டங்கள் வருகின்ற காரணத்தினால்தான் தமிழகத்திலே மின்வெட்டு இல்லாமல் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை நான் பலமுறை சொன்னதைப் போல எதிர்காலத்திலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் எவ்வளவு மின்சாரம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீங்கள் தேவையானவற்றை இப்பொழுதே ஆய்வு செய்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் அதில் போகின்ற போது நீங்கள் எங்கே கேட்டார்கள், நீங்கள் போட்ட எந்த திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என்று. அவர்கள் கொண்டு வந்த திட்டமே ஒன்றும் இல்லை, ஆனால் முடித்தது நாங்கள். ஆனால் அதுக்கு என்ன காரணம்? உங்களையும் குறை சொல்ல, என்ன காரணம்? ஒரு திட்டம் வருகின்ற போது நிலம் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், இது மாதிரி ஒரு 3 ஆண்டுகள் நம்ம போடுகின்றோம் ஒரு திட்டத்தை. ஆனால் எந்த திட்டமே 3 ஆண்டு காலம், உங்கள் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, எங்கள் ஆட்சி காலம் 3 ஆண்டுகள் முடிவதில்லை. 3 ஆண்டுகளுக்கு ஒரு திட்டம் மெகாவாட்டுக்கு இவ்வளவு என்று போடுகிறோம் என்று சொன்னால் அது 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் ஆகின்ற போது அது அப்படியே அதனுடைய செலவு தொகை 2 ஆகிவிடுது. அதுக்கு காரணம் இப்பொழுது கூட உப்புரிலை வார்ப்பில் என்று சொன்னால் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அங்கே இடம் எடுக்கக்கூடாது என்று ஒரு தனியார் உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி வைத்திருக்கின்றார். அந்த கோர்ட்டுக்கு சென்று விட்டது என்று சொன்னால் வருஷ கணக்காக இழுத்து விடுகின்றது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரத்தில் ஒப்புதல் வாங்கி இப்போ நிலம் எடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்த காரணத்தால் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அந்த உப்பூர் திட்டத்திற்கு தனியாக தடையாணை இருக்கின்ற காரணத்தினால் அதை முழுமையாக நாங்கள் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அந்த தடையாணை நீக்கி அதற்கு பின்னால் தான் அந்த பணிகளை துவங்க வேண்டும். அதுபோன்று ஒவ்வொரு இடத்துலையும் இந்த 800 எடுத்துக்கொண்டோம், அது ஏற்கனவே எடுத்தவர் லாஸ் ஆகி சென்று விட்டார். இப்பொழுது புதியதாக டெண்டர் வெட்டப்பட்டிருக்கின்றது. எஸ்இசெட்டை சொன்னீர்கள். எஸ்இசெட்டை பொறுத்தவரை இப்பொழுது பொதுவாக மின்சார வாரியத்தில் டெண்டர் நாங்கள் விடுகின்றோம். அதில் பெல் கம்பெனிகள் எடுத்து விடுகின்றார்கள். பெல் கம்பெனியை பொறுத்தவரை குறிப்பிட்ட காலத்திற்குள் எங்கேயும் முடிப்பது கிடையாது. அது ஒரு மத்திய அரசு நிறுவனம். அப்படி மத்திய அரசு நிறுவனம் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் போய் ஃபைன் போட முடியாது. ஃபைன் போட்டாலும் அவ்வளோதான், போயிட்டாங்கன்னா அது மறுபடியும் நாங்கள் செய்ய முடியாது. மறுபடியும் இன்னொரு டெண்டர் விட்டோம்னா டபுள் தி அமௌண்ட் ஆகி போயிடும். ஆக இது போன்ற காலகட்டத்தில் தான் காலதாமம் ஆகிக்கொண்டு இருக்கின்றது. காலதாமத்திற்கு வேற ஒரு காரணம் இல்லை. நாங்கள் எவ்வளோதான் பணியாற்றினாலும் கூட அங்கே பணியாற்றுகின்ற அந்த டெண்டர் எடுத்தவர்கள் அதை சரியாக செய்தார்கள் என்றால் தான் அந்த பணிகள் விரைந்து முடிக்க முடியும். ஆனால் இப்பொழுது வருகின்ற ஜூன் ஆகஸ்டுக்குள் ஒரு 800 மெகாவாட் நார்த்து சென்னை மாண்புமிகு முதலமைச்சர் பொருட்காலங்களாக திறந்து வைக்கப்படுகின்றது. அந்த திட்டத்தில் 6220 மெகாவாட்டில் அதில் ஒன்று. அதே போல தான் அடுத்த ஆண்டு என்று சொல்லி கிட்டத்தட்ட 6600 முதல்ல 3 ஆண்டு காலத்திற்கு வந்துவிடும். மீதி 13110 மெகாவாட்டும் இன்னும் 5 ஆண்டு காலத்திற்குள் எதிர்காலத்தில் தேவையை கருத்தில் கொண்டு புதிய மின் திட்டங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். டெடாவை பொறுத்தவரை முக்கியமான மத்திய அரசினுடைய திட்டமாக ஒரு திட்டம் வந்திருக்கிறது. அந்த திட்டத்தில் என்னவென்று சொன்னால், விவசாயிகளுக்கு ஏற்கனவே இருக்கின்ற மின் இணைப்போடு சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முதலாக ஒரு 20,000 பேரை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 20,000 பேருக்கு என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த திட்டத்தில் சேருகின்ற போது அதில் முழுமையான செலவை
மத்திய அரசு 30% கொடுக்கின்றது, மாநில அரசு 30% கொடுக்கின்றது. 40% அந்த விவசாயிகள் போட வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினால், விவசாயிகளுக்கு அவ்வளோ படன் வேண்டாம் என்ற காரணத்தினால் அந்த 40% நாம் கடன் வாங்கி கொடுத்து விடலாம். கடன் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால் அவர்கள் தேவைக்கு மேக உற்பத்தி செய்கின்ற போது அந்த மின்சாரத்தை மின்சார வாரியத்திற்கு கொடுக்கின்ற போது அது தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த விலை செய்கின்றார்களோ அந்த விலையை நாம் பிடித்து அந்த கடனை கட்டிவிடுவோம் என்று ஒரு அருமையான, இது எந்த மாநிலத்திலுமே இல்லை. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம், மத்திய அரசு 30%, மாநில அரசு 60% தான். மீதி 40% தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற ஒரே அரசு மரியாதைக்குரிய அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடி அரசு தான். இதுதான் விவசாயிங்கிற காரணம். விவசாயினால தான் அந்த விவசாயினுடைய கஷ்டம் தெரிந்த காரணத்தினால் இது போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைய தினம் விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதே போல இன்னொரு திட்டம் மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. எங்கே துணை மின் நிலையம் இருக்கின்றதோ அந்த துணை மின் நிலையத்தில் எவ்வளவு மின்சாரம் இன்னும் கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றார்களோ அதற்கு அருகாமையில் 5 கிலோமீட்டரில் இருக்கின்ற விவசாயிகளை ஒருங்கிணைத்து அந்த இடத்துல சோலாரை போடுவார்கள் என்று சொன்னால் அது மின்சார வாரியமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கும் சப்சிடி தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக டடா இருக்கின்றது இன்றைய தினம். ஆக இப்படி விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி, தொழிலுக்காக இருந்தாலும் சரி, இத்தனை திட்டங்களை கொண்டு வருகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த மின்சார வாரியத்தை பொறுத்தவரை எதிர்காலமாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே எந்த சூழ்நிலையிலும் எதிர்காலத்தில் எத்தனை தொழில்கள் வந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதிலேயும் நாங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கின்றோம். 100 MVA இல்லைனா 100 கோடி ரூபாய்க்குள்ள முதலீடு போட்டாங்கன்னா அவங்க இடம் கொடுத்தாங்கன்னா போதும், தமிழ்நாடு மின்சார வாரியமே அங்கேயே துணை நிலையம் அமைத்து அவர்களுக்கு தொழில் துவங்குவதற்கு உண்டான நிலைமையை ஏற்படுத்தி தர வேண்டும் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதையும் நாங்கள் செய்து கொண்டு தொழில் புரிகின்ற வருகிறவர்களுக்கு தேவையான வசதியும் நாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆக மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே இனிமேல் தடையில்லாத மின்சாரம் இல்லை, மிகை மாநிலம் என்ற அம்மாவர்கள் உருவாக்கியதை நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றோம், காப்பாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, மதுவிலக்கை பொறுத்தவரை 1937ஆம் ஆண்டு தமிழகத்திலே மதுவிலக்கே இல்லை என்ற நிலைமையை தடையை கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு 1971ஆம் ஆண்டு தான் முதலாக உங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதுதான் முதலாக உங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர், அந்த முழுமையாக நான் படித்த போது அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், அவர் தான் அப்பொழுது முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். 37 வந்ததை தடை செய்த அந்த மதுவை 71 நீங்கள் கொண்டு வரீங்க. 71 கொண்டு வராமல் இருந்திருந்தோம்னா இந்த அளவுக்கு தமிழகத்தில் சூழ்நிலை மாறி இருக்காது. அது மாறியதுக்கு காரணம் உங்களுடைய ஆட்சி காரணம்தான் என்பதை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 71ஆம் ஆண்டு கொண்டு வந்து அன்றைய தினம் டிபேட் நடக்கின்றது, பெரிய விவாதம். 2 நாட்கள் அவசர சட்டம் கொண்டு வந்து அந்த அவசர சட்டத்தை அன்றைய தினம் சட்டமாக்குவதற்காக அன்றைய தினம் இருந்த சட்ட அமைச்சர் மாதவன் அவர்கள் அதை கொண்டு வருகின்றார்கள். அன்றைய தினம் பெரிய விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. விவாதத்திலே மரியாதைக்குரிய காங்கிரஸுடைய தலைவர் அன்றைய தினம் இருந்த ஆனந்தநாயகி, அதே போல் லத்தீப், பொன்னப்ப நாடார் என்று பல பேர் பேசுகின்றார்கள். இங்கே சொன்னாரே நாட்டில் மது கேடு, உடல்நலம் கேடு என்று நீங்கள் அதில் போடுகிறீர்களே உங்கள் ஆட்சி காலத்தில் என்று ஆசிரியர் அவர்கள் கேட்டார். அப்பொழுது விவாதம் நடைபெறுகின்ற போது ஆனந்தநாயகி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்லுகின்றார், சென்னை மாநகரத்திலே ஒரு கடை விட்டு ஒரு கடை சாராய கடை என்று பெயர் விட்டுவிட்டது. ஆகையால் இதை மாற்றுவதற்கு இதை நீங்கள் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, மதுக்கடையை கொண்டு வரக்கூடாது என்று அன்று விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த உங்களோட தலைவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஆமாம் நான் உங்களுடைய பத்திரிகையில் பார்த்தேன், இது காங்கிரஸ் பத்திரிகையில் நான் பார்த்தேன், சாராய பாக்கெட்டுகள் குடும்ப கட்டுப்பாடு மருந்து கலந்திருக்கிறது என்று உங்கள் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னவர்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி. நீங்கள் போய் எங்களை போய் மதுக்கடை மூடல, நீங்கள் சொன்ன மாதிரி செய்யலைன்னு சொல்கிறீங்களே, இதற்கு ஏதாவது உங்களுக்கு இருக்குதா யோசித்து பார்க்கணும். அதற்கு பின்னால் சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தை தான் சொல்லுகின்றேன், நான் ஏதோ தனியாக சொல்லவில்லை. சட்டமன்றத்தில் 1971ஆம் ஆண்டு நடந்த விவாதத்தில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்றைய தினம் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அன்றைய தினம் அவர் இருக்கின்ற போதுதான் இந்த விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்திலே தான் 74ஆம் ஆண்டு நீங்கள் சாராய கடையும் கள்ளுக்கடையும் மட்டும் மூடினீங்க, ஐஎம்எல்ல மூடல. நீங்கள் கொண்டு வந்தீங்க, எப்போ கொண்டு வந்தீங்கன்னா 74 கொண்டு வந்தீங்க, சாராய கள்ளுக்கடை மட்டும்தான் மூடினீங்களே ஒழிய ஐஎம்எல் நின்றுது. புரட்சித் தலைவர் அவர்கள் 77 வந்தாங்க, வந்ததே அனைத்து கடையும் மூடிவிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அன்றைய தினம் நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம்? யார் 3 முறை குடித்துவிட்டு வழக்கிலே மாட்டுகிறார்களோ அவர்களை அந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தின் உத்தரவு வாயிலாக அன்றைய தினம் ஆணை போட்டார். 2.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்.
மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் எந்த சட்டமும் சட்டமாக இருக்கும் என்பதற்கு நான் இதெல்லாம் ஒரு விவாதமாக சொல்லியிருக்கின்றேன். இதற்கு பின்னால் நீங்கள் மீண்டும் 89ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆட்சிக்கு வந்து என்ன கொண்டு வந்தீங்க? மலிவிலை சாராய பாக்கெட்னு கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு எதனா மதுவை பற்றி பேசுகிறீங்களே, கொண்டு வந்தது நீங்கள் தானே. மதுவிலை சாராயத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்தது. கொண்டு வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் மதுக்கடை எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஆக நான் சொல்லுவது, நான் ஏற்கனவே சொன்னதை போல மக்கள் நாம் கொண்டு வருகின்ற திட்டத்துக்கெல்லாம் மக்களும் ஒத்துழைத்தால்தான் அந்த திட்டம் முழுமையாக நிறைவடையும் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் பேசுகின்ற போது பணியாட்கள் இடத்திலே நீங்கள் அபராதம் வசூலிக்கிறீர்கள், அது ஏதாவது திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று, அது திட்டத்துக்கு இல்லை, அந்த வருவாய் கணக்கில் தான் சேருகின்றது. ஆகையால் அதற்கெல்லாம் இல்லை, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், கடையில் எச்சா வைக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு வைக்கிறாங்க, 20 ரூபாய் எச்சா வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் அதெல்லாம் கண்டிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். 6715 கடையில் இப்பொழுது 5299 கடைகள் தான் இருக்கின்றன. படிப்படியாக நாங்கள் குறைப்போம். நீங்கள் 2006 2011 மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அம்மாவர்கள் 10 லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க 2001 2006. அதை கூட நீங்கள் நிறுத்திவிட்டீங்க. இன்றைக்கி வந்து மது விலக்கை பற்றி பேசுகிறீங்கன்றனா அதுதான் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 2 மானிய கோரிக்கையும் முடிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் 2 மானிய கோரிக்கையிலும் 10வது ஆண்டாக நாம் மானிய கோரிக்கையில் பேசியிருக்கின்றோம். இப்பொழுது 10வது ஆண்டை முடித்து 21ஆம் ஆண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தான், எடப்பாடி ஆட்சி தான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை பேர் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் எங்கள் விவசாய தோழர் மரியாதைக்குரிய எடப்பாடி ஆட்சி மீண்டும் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கின்றோம். இந்த ஆட்சியில் நான் கேட்கின்றேன், நீங்கள் சொல்கிறீர்கள் 21 நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர், நீங்கள் எல்லாம் ஆசைப்படுங்க, அதில் நாங்கள் வேண்டானே சொல்லலை. நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியின் மேலே என்ன குறை சொல்லுங்கள். நாங்கள் குடிமராமத்து கொண்டு வந்திருக்கிறோம், அதே போல் காவேரி மண்டலம் கொண்டு வந்திருக்கிறோம், காவேரி காப்பை கொண்டு வந்திருக்கின்றோம், விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம், இத்தனை திட்டங்களை தடையில்லாத மின்சாரம் கொடுத்துருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு, உங்களுடைய அரசுனாவே மக்கள்கிட்ட என்ன பயம்னா, வந்தாங்கன்னா மின்சார வெட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் அதை எப்பவுமே போக்க முடியாது என்று சொல்லி, எந்த ஆண்டும் இல்லாத வகையில் காவிரி டெல்டா விவசாயிகள் மனம் குளிரும் வகையில் கடலில் சென்று நீர் வீணாகும் கலக்கும் நீரை குறைத்து கடைமறை வரை விவசாயத்திற்கு நீர் சென்றடைந்தால் குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். எங்கள் தாய் கண்ட கனவுப்படி இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தின் ஆட்சியும் 100 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழிக்கப்படும். தொண்டன் முடிவெடுக்கின்ற ஆட்சி தான் இனிமேல் தமிழகத்தில் இருக்கும். இந்த இயக்கத்திற்கும் நாட்டிற்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடியவர்கள் தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கியுள்ள அரசு இந்த அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2 தமிழகத்தை ஒளிமயமாக்கினோம். நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த அரசியலுக்கும் செய்யாத சாதனைகளை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். 2014ஆம் ஆண்டு எப்படி தனித்து நின்று 37 நாடாளுமன்றங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோமோ அதை போல என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லுகின்றேன், எல்லோரும் தனி நின்று பாருங்க, எங்கள் அண்ணனுடைய ஆட்சி 234 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். புதிய மாவட்டம், சுற்றுச்சூழல் பார்க்க பிளாஸ்டிக் தடை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், நிலத்தடி நீர்மட்டம், குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க அத்திக்கிழவு அவனாசி திட்டம், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, இதுகாரும் இல்லாத அளவிற்கு மருத்துவ வசதிகள். ஏதோ மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டா பெருசாக நினைக்கிறீங்க, ஆனால் மருத்துவக் கல்லூரி வந்தால் அதோடு உயர்தர சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு இப்போ எங்கள் ஊரில் நாமக்கல்லில் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன். நாங்களாம் அதுக்கு முதல்ல சேலம் போகணும், இல்லைன்னா மெட்ராஸ் தான் வரணும். அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சுட்டா சென்னையில் என்ன வைத்தியம் இருக்கின்றதோ, சேலத்தில் என்ன வைத்தியம் இருக்கின்றதோ அந்த வைத்தியம் நாமக்கல்லும் கிடைக்கின்ற அளவிற்கு இன்று தினம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு மக்கள் எதற்காக மறுப்பார்கள்? அதனால தான் நாங்கள் இடைத்தேர்தலிலே உங்களுடைய இடத்தை கிட்டத்தட்ட 45,000 வாக்கள் வித்தியாசத்தில் 34,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பவர் அம்மாவுடைய ஆட்சி தான், எடப்பாடியார் ஆட்சி தான் என்பதற்கு அந்த இடைத்தேர்தலே சாட்சி என்பதை நான் நினைத்து சொல்கிறேன். இன்னும் இருக்கின்ற இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, 2 இடைத்தேர்தல் வந்தாலும் அதிலும் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம். 21ஆம் ஆண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் 201 வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கின்றீர்கள். அதே போல் மதுவிலக்கு ஆயத்தீர்வில் 137
வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கின்றீர்கள். அதில் முக்கியமான கோரிக்கை எல்லோருமே எனக்கு துணை நிலையம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதே போல் அலுவலகம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். மதுக்கடையை பொறுத்தவரை, மதுவிலக்கை பொறுத்தவரை எல்லோருமே எங்களுக்கு இந்த கடை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது போன்ற இருக்குது, எங்களுக்கும் அந்த எண்ணம் தான். ஆக எதிர்காலத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கும். நான் கொடுத்த பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆக மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த 2 மானிய கோரிக்கையும் நிறைவேற்றித்தர வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே அமைந்திருக்கின்ற துணை முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் நன்றியை கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய அறிவிப்புகளை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு வெளியிடுகின்றேன். அறிவிப்பு 1. இதே தெய்வம் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி ஊராட்சி கோட்டையில் அமைந்துள்ள கீழ்மேட்டூர் தடுப்பணை புனல் நிலையம் 4 18 தடுப்பணை கதவுகளையும் செப்படும் மாற்றுப் பணிகள் ரூ. 35 கோடி மதிப்பீட்டில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும். 2. 1 மெகாவாட் திறன் கொண்ட மின்னாற்றல் சேமிப்புடன் கூடிய சூரியசக்தி மின் நிலையங்கள் இதே தெய்வம் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆணைப்படி ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் துணை மின் நிலையங்கள் உள்ள உபரி நிலையங்கள் அமைப்பது மூலம் விவசாயிகள் பகற்பொழுதில் விவசாயம் செய்ய ஊக்குவிப்பதுடன் உபரியாக இருக்கும் மின்சாரத்தை சேமித்து உச்ச நேர மின் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படும். இது ஒரு சோதனை முயற்சியாக செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 3. சூரிய மின்னாற்றலை ஊக்குவிக்கும் பொருட்டு இதே தெய்வம் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆணைப்படி தமிழ்நாட்டில் 2021 ஆண்டில் 50 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மேற்கூரை அமைப்புகள் ரூபாய் 250 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். அறிவிப்பு 4. தமிழகத்தில் மாறி வரும் மின்கட்ட அமைப்பு மற்றும் மின் உற்பத்தி வளங்களின் கலவையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை எதிர்கொள்ளவும் புதைவடிவ எரிபொருள் மின் நிலையங்களின் மீதான சார்பை குறைத்து சுத்தமான ஆற்றலை நோக்கி நகர்வதன் மூலம் காற்றில் கலக்கும் கார்பன் தடங்களை குறைப்பதற்காகவும் தமிழக அரசு புதுமையான வழிமுறைகளை மேற்கொண்டுள்ளது. இந்நோக்கில் இதய மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணனுடைய ஆணைப்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் மற்றும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகமும் அமெரிக்காவின் தேசிய புதுப்பிக்க ஆற்றல் ஆய்வகத்துடன் இணைந்து தமிழ்நாடு மின் கட்டமைப்பின் தன்மை மாற்றம் குறித்து ஒரு கூட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 5. இதே மாண்புமிகு அம்மா நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி இந்த வருடம் 50,000 புதிய இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். இதில் 25,000 மின் இணைப்புகள் விவசாய மின் இணைப்பை பெறும் வகையில் விரைவு தட்கால் திட்டத்திலும் அதே போல 25,000 கணைகள் ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போல அறிவிப்பு 6. மின்சார வாகனத்தின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் மின்சார வாகனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக ஆண்டிற்கு 1 கோடி ரூபாய் செலவில் மின்சார வாகனங்கள் உபயோகப்படுத்தப்படும். அறிவிப்பு 7. நுகர்வோர்கள் தங்கள் உபயோகிக்கும் மின்சாரத்தினை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தவும் மின்சார வாரியத்தின் வருவாயை பெருக்குவதற்காகவும் இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி அனைத்து மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் ப்ரீபெய்டு மீட்டர்ஸ் பொருத்தப்படும். இது திட்டம் 390 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 8. மின்னணு முறையில் பணம் செலுத்தும் 2.7 கோடி தாழ்வழுத்த மின் நுகர்வோருக்கு ஒரு மேம்படுத்த சேவையை கொடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு இதேதையும் மாண்புமிகு அம்மா நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி POS இயந்திரம் மூலம் மற்றும் டெபிட் கார்டு அட்டைகளை கொண்டு மின்னணு முறையில் பணம் செலுத்தினால் வீட்டு வாசலிலேயே வசூல் என்ற கூடுதல் வசதி ரூபாய் 1.75 கோடி மதிப்பீட்டிலும் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டிலும் வருடாந்திர செலவு அறிமுகப்படுத்தப்படும். இவ்வசதி எல்லா மின் நுகர்வோருக்கும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் மின் கட்டணத்தை இலவாக செலுத்த ஏதுவாக இருக்கும். அறிவிப்பு 9. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி மின் பகிர்மான வட்டங்களில் மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் உதவி எண் 1912 மூலம் இயங்கும் கணனி மயமாக்கப்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் சேவை மையங்களில் மின் நுகர்வோர் கொடுக்கும் புகாரின் பதிவு பற்றிய தகவலும் மற்றும் அப்புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த தகவல்களும் குறுந்தகவல்களாக நுகர்வோர்களுக்கு அனுப்பும் வசதி செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 10. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி மின் நுகர்வோரின் புகார்களை கைபேசி செயலி மூலம் பதிவிடுதல் மற்றும் நிவர்த்தி செய்தல் ஆகியவை ரூபாய் 0.50 கோடி செலவில் அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 11. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்களிலும்
ஆதாருடன் கூடிய தொடுநுட்ப கருவி பயோமெட்ரிக் முறையிலான வருகை பதிவேடு முறையே 0.70 கோடி மதிப்பீட்டிலும் 0.30 கோடி மதிப்பீட்டிலும் வருடாந்திர செலவில் தேசிய தகவல் மையம் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும். அறிவிப்பு 12. ஆரம்பகட்ட பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை கருத்தில் கொண்டும் தடையற்ற மின்சாரத்தை வழங்கும் நோக்கிலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் கேங்மேன் என்னும் புதிய பணியிடம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மேற்காணும் பணியிடத்திற்கான உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மார்ச் மாத இறுதியில் எழுத்துத் தேர்வு நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி இப்பணி நியமனத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 5000 பணியிடர் எண்ணிக்கை 10,000ஆக உயர்த்தப்படும். அறிவிப்பு 13. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டத்தை பிரித்து தென்காசி மாவட்டத்தில் புதிதாக ஒரு மின் பகிர்மான வட்டம் ரூபாய் 8.50 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பு 14. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி புதுப்பித்தக்க எரிசக்தியிலான சூரிய காற்று உயிரிய வாழ்வு மற்றும் மின்வாங்கனம் போன்றவர்களின் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக பங்களித்த புகழ்பெற்ற நபர்களை கௌரவிக்கும் விதமாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வெற்றியாளர் என்ற பெயரில் விருதுகள் ஆண்டுதோறும் 3 நபர்களுக்கு வழங்கப்படும். மேலும் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையால் தலா ரூபாய் 10,000 ரொக்கப் பரிசும் தமிழக அரசின் நற்சான்றிதழும் வழங்கப்படும். அறிவிப்பு 15. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி நாட்டின் முதன்முறையாக தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையானது தேசிய காற்று சக்தி நிறுவனத்துடன் கூட்டு முயற்சியில் 10 மெகாவாட் திறனில் மின் சேமிப்புடன் கூடிய காற்று சூரிய கலப்பின மின் உற்பத்தி நிலையத்தினை உலக தரத்தில் மாதிரி திட்டமாக ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் கைத்தார் என்னும் இடத்தில் முந்தைய அறிவிப்பினை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 16. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி பசுமை குடில் வாயு வெளியீட்டை குறைப்பதற்காகவும் காற்றின் தரத்தை மேலும் முன்னேற்றவும் சூரிய சக்தி வாகன மின்னூட்ட சோலார் EV சார்ஜிங் முறையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ஏதேனும் ஒரு அரசு வளாகத்தில் தோராயமாக ரூபாய் 75 லட்சம் செலவில் ஒரு முன்னோடி சூரிய சக்தி வாகன மின்னூட்ட நிலையம் அனைத்து வசதிகளும் கொண்டு வேகமாக மெதுவாக மின்னேற்றம் நிறுவப்படும். இந்த திட்டம் வெற்றிகரமாக செல்வதை பொறுத்து மேலும் நீடிக்கப்படும். அறிவிப்பு 17. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி தமிழகத்தில் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையால் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படாத சூரிய சக்தி மின் நிலையங்கள் 1 கிலோவாட்டிலிருந்து 10 கிலோவாட் வரை 2 மெகாவாட் கூட்டுத்திறனுடன் மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சின் தகுந்த நிதியுடன் நிர்வகிக்கப்படும். அறிவிப்பு 18. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி அரசு துறையில் மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் செயல் விளக்கம் அளிப்பதற்கும் மற்றும் அலுவலக பயன்பாட்டிற்கும் முதல் கட்டமாக ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் 3 மின் வாகனங்களை எலக்ட்ரிக் கார் இந்திய அரசு துறைகளுக்கு தற்போது வழங்கி வரும் பொதுத்துறை நிறுவனமாகிய EESL நிறுவனம் மூலமாக தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை கொள்முதல் செய்யும். அறிவிப்பு 19. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைப்படி தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை சென்னை போக்குவரத்துடன் இணைந்து ரூபாய் 7.4 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை நகரில் தற்போதுள்ள போக்குவரத்து சிக்னல்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை சேமிப்புடன் கூடிய சூரிய மின் நிலையம் மூலம் இயக்குவதற்கு தேவையான முயற்சிகளை படிப்படியாக மேற்கொள்ளும். அறிவிப்பு 20. இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சரின் பசுமை வீடுகள் மற்றும் சூரிய சக்தியின் மூலம் மின்னூட்டும் தெருவிளக்கல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வெளியிடப்பட்ட அரசாணையின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் ஆண்டுக்கு ரூபாய் 2.80 கோடி செலவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அறிவிப்பு 21. நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதேதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி மரபு எரிசக்தி வாகனங்களால் ஏற்படும் கரிம வாயு உமிழ்களை குறைப்பதற்காக தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையானது மத்திய அரசின் தகுந்த உதவித்தொகையை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட விநியோகங்கள் மூலமாக மின்சார இருசக்கர வாகனங்களை பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான உதவிகள் வழங்கும். அறிவிப்பு 22. இதே மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் மின் தூக்கிகள் லிப்ட் இயங்கும் படிக்கட்டுகள் மற்றும் இதர மின் அமைப்புகள் தொடர்பாக காலதாமதமின்றி உரிமம் வழங்க ஏதுவாக உயர் மின்னழுத்த அமைப்புகளின் வரைபட கூராய்ந்து கிளைகள் கோட்ட அலுவலர்களுக்கு தொழில்நுட்ப உதவி புரியவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளவும் இதன் மூலம் மக்களுக்கு மின் பாதுகாப்பினை உறுதி செய்ய மின் ஆய்வுத்துறையில் இளநிலை மின் ஆய்வாளர் நிலையில் ஆண்டுக்கு ரூபாய் 90.48 லட்சம் தொடர் செலவினத்தில் 20 பணியிடங்கள் நிறைவேற்றப்படும். அறிவிப்பு 23. மின் ஆய்வுத்துறையின் அலுவலக நிர்வாகத்தில் பணிபுரியவும் பொதுமக்களிடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் அடிப்படையும் ஆய்வு பணிகளில் ஈடுபடும் ஆய்வு அலுவலர்களுக்கு
உதவி புரியவும் மற்றும் இணையதள சேவையினை பயன்படுத்தி நாள்தோறும் பதிவேற்றம் செய்து அரசின் சேவைகளை காலதாமதமின்றி கிடைத்திட ஏதுவாகவும் இதையும் மாண்புமிகு அம்மாவின் நல்லாசையுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி மின் ஆய்வுத்துறை அமைச்சு பணியாளர்கள் தொகுதியைச் சார்ந்த நிலைப்பதியான 13 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் ஆண்டொன்றுக்கு ரூபாய் 30.42 லட்சம் தொடர் செலவினங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும். அறிவிப்பு 1. கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் கள்ள மதுபான தொழில் ஈடுபவர்களுக்கு மனம் திருந்தி வாழ்வதற்கு மறுபாதி நிதி வழங்குதல். அறிவிப்பு 2. மது அருந்தல் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளுதல். அறிவிப்பு 3. தமிழ்நாடு மாநில வாணிப கழக சில்லறை விற்பனை பணியாளருக்கு ஊதிய உயர்வு வழங்குதல். 4. தெரிந்த சாராவி போலி மற்றும் தீர்வை செய்யப்படாத மது வகைகள் ஆகியவற்றின் கடத்தலை கண்டுபிடித்து கைப்பற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலர்களுக்கு மற்றும் அவர்களுக்கு உதவும் உள்ளூர் காவலர்களுக்கும் பண வெகுமதிகள் வழங்குவதற்கான ஊக்க நிதி வழங்குதல். 5. போதைப் பொருள்கள் குற்றவாளிகள் மீண்டும் அத்தொழிலுக்கு திரும்பாமல் இருக்க அவர்தம் மறுவாழ்வுக்கு நிதி உதவினை மானியமாக வழங்குதல். அறிவிப்பு 6. போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளுதல். அறிவிப்பு 7. போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் காவல்துறை பணியாளர்கள் மற்றும் தனிநபர்களுக்கு சிறப்பு வெகுமதிகள் வழங்குதல். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும்.